எப்பாடே ஏதோ ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற வந்தா ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவே நடத்தி முடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் கையில் இருக்கிற ஆளை விட பெருசாக இருக்குது. நீங்களே உங்களை பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் சைஸுக்கு என்ன கையில் வச்சுருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? வயலின். வயலின் எங்கள் அப்பா இது என்னப்பா? அது வயலின் வித்தியாசமாக இருக்குது. எலக்ட்ரிக் வயலினா? ஷாக் அடிக்குமா? நக்கல்யா அவனுக்கு. வீரபாண்டி கோட்டையிலே கொலுசு சத்தம் மனச திருடியதே, வலவி சத்தம் இதயம் திருடியதே. பின்னி எடுக்கிறீங்களே. அந்த இசைக்கருவியுடைய சிறப்பு பற்றி யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷனான சிச்சுவேஷனுக்கு வயலின் வேகமா ஓடும், சோகமான சிச்சுவேஷனுக்கு வயலின் அழும். சந்தோஷமா இருக்கும்போது வயலினோட அதே அழற மியூசிக்கே நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கற மாதிரி தோணும். இது வந்து தவில். இப்போ நீங்க என்ன வாசிக்க போறீங்க? தெம்மாங்கு. வெரி குட் வெரி குட், கலக்கடா. பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. யார் சொல்லி கொடுக்குறா உங்களுக்கு? நான் சின்ன வயசுல கத்திட்டேன். நீயே கத்துக்கிட்டதானா? அது உரிமை வாசிக்கலாமா? உரிமை வாசிப்பீங்களா? ஆஹா, இது வேறயா? ஆனா ரெண்டுமே தோல் வாத்தியம் தான். இந்த பக்கத்துல அடிக்க வேண்டியது இல்லையா? ஒன்லி இதுதான், இந்த சவுண்ட் வர வைக்கிறது தான். என்ன நாம என்ன வர மாட்டேங்குது? என்னடி இது? இந்த சவுண்டே வர வைக்க முடியலையப்பா. இங்க பண்ணு. நீ அந்த பக்கம் ஒரு அடி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? யாராவது நீங்க வாங்க. இல்ல எனக்கு தான் வரலையான்னு தெரியல. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்கலானே. அந்த சவுண்ட் வருதுமா, இந்த சவுண்ட் வரலாமா? அந்த சவுண்ட் எனக்கும் வருது. எனக்கு ஒன்றும் புரியல தம்பி. இது என்ன வாங்கின ஓனருக்கு மட்டும்தான் வருமா? யார் பண்ணாலும் வருமா?